பாப்பிதாவே, கிருபை உள்ளவரே, நீடிய சாந்தம் உள்ளவரே, என் ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையில் இயேசு ராஜா உமது பரிசுத்த நாமத்தை கொண்டு இந்த அதிகாலை வேளையில் பரிசுத்த நாமத்தை கொண்டு அடியேன் பாதத்தில் அமர்ந்து, அப்பா பிதாவே, இந்த தேசத்துக்காகவும் இந்த தேசத்தில் உள்ள ஒவ்வொரு ஜனத்துக்காகவும் ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும் செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த தேசத்தில் உள்ள ஒவ்வொரு ஜனாதிபதி, கவர்னர், பிரதம மந்திரி, முதலமைச்சர், அமைச்சர், எம்பி, எம்எல்ஏக்காகவும் செபிக்கிறேன் ஆண்டவரே. கூலி தொழிலாளி மேலதிகாரி வரைக்கும் ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களுக்காகவும் அவர்கள் குடும்பத்துக்காகவும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இரட்சகரே, பரிசுத்தரே, இந்த காலை வேளையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு அப்பா அந்த அடியனும் பாதத்தில் செவிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த காலை வேலை அதிகாலை வேளையில் நீர் ஜெபத்தை கேட்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ராஜாதி ராஜனே, மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த என் இயேசு ராஜனே, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த தேசத்தில், இந்த உலகத்தில் 33 கோடி தேவர்களிலும் அதிகமான தேவர்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, அதிலையும் என் தகப்பனே நீர் ஒருவரே அப்பா, உயிருள்ள தேவன், என் தேவன், எங்கள் தேவன். அப்பா, நாங்கள் முழு மனதோடும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து செபிக்கிறோம் ஆண்டவரே. தப்பனே உம்மை துதிக்கிறப்பா, ஸ்துதிக்கிறப்பா. அன்னாலின் கண்டவர் தேவனே, கண்ணீரை கண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இசைக்கேல் ராஜாவின் கண்ணீரை கண்ட தேவாதி தேவனே, 15 வருடத்தை ஆயில் கூட்டி தந்த தேவா உமக்கு நன்றியோடு உம்மை துதிக்கிறப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நீர் விடுதலை தருகிற தேவனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தாவீது ராஜா இஸ்ரவேலின் 2வது ராஜாவாக்கினீர் ஆண்டவரே. ஒரு பெரிய தவறு, மன்னிக்க முடியாத தவறு செய்து விட்டார் ஆண்டவரே. அப்பா, ஒரியாவை போர் முனையில் கொலை செய்து அவன் மனைவியை கற்பழித்து தன்னிடம் சேர்த்து வைத்து கொண்டான் ஆண்டவரே. அவ்வளோ பெரிய பாவியாக இருந்து நீர் நாத்தான் என்ற தேவ மனிதனை அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தீர்க்கதரிசியை அவனிடம் அனுப்பி காரணத்தை சொல்லும்போது முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு சமூகத்தில் வந்து கதறி ஆளுதார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, என் பாவ கரைப்பட்ட இருதயம், என் பூரா சரீரம் பாவ கரைப்பட்டது. என்னிலே சுத்த இருதயம் சிருஷ்டியும் கர்த்தாவே, நான் பாவியிலும் பாவி, நீச பாவி என்று கதறி அழுதார் ஆண்டவரே. பாமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதே போல் ஆண்டவரே, தாயின் கற்பத்தில் இருந்தே பாவத்திலே பிறந்து பாவத்திலே வளர்ந்து இன்னும் பாவத்திலே இருக்கிறோப்பா. எங்கள் பாவத்துக்கு மன்னிப்பு கொடுக்கும் ஆண்டவர் நீர் அல்லவா ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, குஷ்டரோகி ஆண்டவரே, சமூகத்தில் முழங்கால் படியிட்டு என் ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, உம்மால் முடிமானால் என்னை சுத்தமாக்கும், உம்மால் கூடுமானால் என்னை சுத்தமாக்கும் என்று ஜெபிக்கும் போது ஆண்டவரே திரும்பி மனம் இறங்கி ஆண்டவரே கையை நீட்டு, கையை தொட்டு, அப்புறமாக 3வது தடவை நீர் சொன்னீர், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று. உடனே அவனுடைய சரீரம் வாலிப வயதுள்ள மகன் போல சரீரம் இளமையாக காணப்பட்டது, சுகமடைத்தார் என்று நாங்கள் வாசிக்கிறோம் பைபிளில் ஆண்டவரே. அப்பா, படுத்துமே என்ற குருடன் தெருவோரமாக பிச்சை எடுத்து கொண்டிருக்கும் போது ஜனங்கள் அதிகமான கூட்டத்தோடு செல்லுகையில் ஜனத்தில் உள்ளவரிடம், ஐயா, யார் போறார்கள் என்று கேட்டபோது, விசாரித்த போது அவர்கள் நஸ்ரேயனாக இயேசு போகிறார் என்று கேள்விப்பட்டவுடனே அவனுடைய கையில் உள்ள அந்த பாத்திரத்தை பைசா பணத்துக்காக
பிச்சை கேட்காமல் அவன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், ஜெபித்தான், ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று செபித்தான். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அங்கள் கூட செல்லும் அந்த ஜனங்களில் சில பேர் அதட்டினார்கள், வாயை மூடு, அவர் ஆண்டவர் இயேசுக்கு எங்கே போகிறா, எவ்வளோ தூரமாக இருக்குது, நீ இங்கேருந்து சத்தம் போட்டால் கேட்குமா என்று. உடனே அவன் இன்னும் அதிகமாக சத்தமிட கூப்பிட ஆரம்பித்தார், ஆண்டவரே தாவீதின் குமாரனே இறங்கும், எனக்கு இறங்கும் என்று இன்னும் அதிகமாய் செபித்தான் என்று நாங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் நாங்கள் படிக்கிறோம். ஆண்டவரே அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திரும்பி பார்த்தார் என்று அப்பா படித்தோம் ஆண்டவரே பைபிளில். உமக்கு ஸ்தோத்திரம். பக்கத்தில் உள்ளவங்கிட்ட சொன்னார், ஆண்டவரே இயேசு அந்த மனிதனை என்னிடம் கூட்டி கொண்டு வாருங்கள் என்று. அப்பா அப்படி சொல்லவில்லை, அந்த குருடனை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று, அந்த மனிதனை என்று சொன்னார். ஆண்டவரே எவ்வளோ பெரிய அன்பு பாருங்கள் மனிதன் மேலே. அவன் ஒரு குருடன், ஆண்டவரே அப்படி இருந்து குருடனேன்னு சொல்லலை, அந்த மனிதனை என்னிடம் கொண்டு வாருங்கள். போன உடனே அந்த மனிதனிடம் ஜனங்கள் போய் திடன்கொள், இதோ உன்னை அழைக்கிறார் என்றார். உடனே அவன் கையில் உள்ள பாத்திரங்கள், துணிகள், அந்த கையில் உள்ள அந்த கம்பு, பக்க சோத்திரம் எல்லாத்தையும் போட்டு உதறிவிட்டு அந்த பாத்திரத்தை கூட எரிந்து விட்டு நேர ஆண்டவர் சமூகத்தில் நின்றான் என்று பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிற ஆண்டவரே. அப்பா உடனே அவனை பார்த்து, நீ என்ன எதிர்பார்க்கிறாய் என்னிடத்தில் என்று அப்பா நீர் ஒரு கேள்வியை கேட்டீரப்பா. அப்பா நீர் அறிவீர், நீர் இருதயத்தை அறிந்துள்ள தேவன். 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் சாமுவேலை பார்த்து, தீர்க்கதரிசி சாமுவேலை பார்த்து, இவன் அழகையும் இவன் உயரத்தையும் அகலத்தையும் பார்க்க வேண்டாம், இவனை நான் தள்ளிவிட்டேன் என்று. ஆண்டவரே மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார் என்று நீர் அந்த தானியேலிடம் சொன்ன அந்த வசனத்துக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. ஓ ராஜா மக்கு நன்றி அப்பா. நீர் இருதயத்தை பார்க்கிற தேவன், அறிகிற தேவன் ஆண்டவரே. அப்பா நன்றியப்பா, நன்றியப்பா. இன்று இந்த நேரத்தில் அப்பா இந்த அதிகால வேளையில் இயேசு நாதாமை துதிக்கிறோம், கண்ணீரோடு துதிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் வியாதிப்படியில், சாத்தான் படியில், அந்தகார சக்தியில் அப்பா டாக்டரால் கைவிடப்பட்ட நோயாளிக்காக, ஹாஸ்பிட்டலில் படுக்கையில் இருக்கும் ஒவ்வொரு நோயாளிக்காக செபிக்கிற ஆண்டவரே. அப்பா நமக்கு சோத்திரம், ஹல்லேலூயா. ஒரு டாக்டர் ஒரு நர்ஸுக்காக செபிக்கிற ஆண்டவரே. அப்பா அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள ஒவ்வொரு அப்பா பணியாளர்களுக்கும், சிறு தொழிலாளியிலிருந்து மேலே அதிகாரி வரைக்கும் ஆண்டவரே, எத்தனை பேர் ஆண்டவரே வியாதியஸ்தர்களும் அந்த ஹாஸ்பிட்டலில் அத்தனை பேருக்காகவும் செபிக்கிறப்பா. குழந்தை இல்லாமல், வீடு இல்லாமல், உடை இல்லாமல், உணவு இல்லாமல், கல்யாணம் ஆகாமல் அப்பா இருக்கும் ஒவ்வொருவருக்காக செபிக்கிற ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு ஊழியக்கார குடும்பத்துக்காக ஆண்டவரே, அவர் செல்லும் இடத்துக்காக, அவர்கள் நடத்தும் சபைக்காக, சபைக்கு வரும் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காகவும், அந்த ஆத்மாக்களுடைய குடும்பத்துக்காகவும், இயேசு ராஜா அவர்கள் செய்கிற வேலை தொழிலுக்காகவும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதியும் ஆண்டவரே, ஆசீர்வாதியும் ஆண்டவரே. உம்ம சமூகத்தில் வந்து முழங்கால் படிட்டு யார் யார் எப்படி கேட்கிறார்களோ, எந்தபடி ஜெபிக்கிறார்களோ, நீர் அவர்கள் இருதயத்தை பார்த்து அவர்களுக்கு வேண்டியதை நீர் கொடுப்பதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் ஜெபிக்கும்போது விசுவாசத்தினால் எவைகளை கேட்பீர்களோ எல்லாம் நான் உங்களுக்கு தருவேன் என்ற தேவாதி தேவனே மத்திய 21-22 அதன்படி செய்வீராக ஆண்டவரே. அப்பா எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு மறுஉத்தரவு தந்து நீ அறியாது எட்டாது பெரிய பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்ற தேவா நன்றியோடு துதிக்கிறேன். மத்தேயு 7:7 கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்ற ராஜாமை துதிக்கிறேன், சோத்தரிக்கிறப்பா. கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மரத்தை நீ கடலில் நடுவதாக என்று அப்பா மக்கு சோத்திரம், அதன்படி ஆகும் என்று தகப்பனே மக்கு சோத்திரப்பா. அப்பா அந்த சாத்தான் பிடியில் அந்த வாலிப மகனுடைய தகப்பனை சொன்னீர் ஆண்டவரே. இந்த மகனை
இந்த மகன் எத்தனை வருடமாக இருந்து இந்த சாத்தான் பிடியில் இருக்கிறான் என்று சிறு வயது முதல் இருக்கிறது ஆண்டவரே என்று சொன்ன அம்மாள், கூடுமானால் என் மகனுக்கு விடுதலை தாரும். இந்த சாத்தான் பிடியிலிருந்து கெஞ்சி மன்றாடி ஜெபிக்கும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீர் சொன்னீர், அந்த தகப்பனிடம் நீ விசுவாசிக்கிறாயா? உடனே அந்த 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 மனிதன், அப்பா நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய அவ்விசுவாசத்தை எடுத்து விசுவாசம் உள்ளவனாக மாற்றும் என் ஆண்டவரே என்று கதறி செபிக்கும் போது, ஆண்டவரே அந்த மகனுக்கு நீர் சாத்தான் பிடியிலிருந்து விடுதலை தந்தீர் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஓ ரபாலா ராக்கிலா ரபா பாபா பா பாமே. நன்றி நன்றி நன்றியோடு துதிக்கிறேன். இந்த மறுபடியும் இந்த காலை வேளையில் இன்று பூரா ஒவ்வொரு மக்களுக்கு ஆசீர்வாதியும் ஆண்டவரே. செய்கிற வேலை போக்குவரத்தை ஆசீர்வாதியும் அப்பா, தொழிலை ஆசீர்வாதியும் ஆண்டவரே, பிஸ்னஸை ஆசீர்வாதியும் அப்பா. அவர்களுக்கு வீடு இல்லாதவர்களுக்கு வீடு தரப்படட்டும் ஆண்டவரே. வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடு. கல்யாணம் ஆகாதவர்களுக்கு வாலிபம் கடந்து 33 40 வயது வரை கல்யாணம் ஆகாமல் இருக்கும் ஒருவருக்காக, அதே மாதிரி ஆண்டவரே குழந்தை இல்லாமல் 10 வருஷம் 20 வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும் ஒவ்வொரு மகளுக்காகவும் சேவிக்கிற ஆண்டவரே அப்பா. ஹாஸ்பிட்டலில் படுக்கையில் இருக்கும், வீட்டில் படுக்கையில் இருக்கும், டாக்டரால் கைவிடப்பட்ட கேன்சர் வியாதிக்காக ஜெபிக்கிறப்பா. எந்த நேரத்தில் நேர்ந்த ஜீசஸ் பவர், ஹோலி ஸ்பிரிட் பவர்மை ரிலீஸ் பண்ணுற ஆண்டவரை கேன்சர் வியாதிக்கு சாத்தான் பிடியில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் இயேசு மசிக்க நாம்சமை ரிலீஸ் பண்ணுற ஆண்டவரே பாமக்கு சோத்திரம். ஹல்லேலூயா. பேர்லெஸ் வியாதிக்காக கெட் அவுட் என்று அதட்டிக் கொள்கிறேன், கடிந்து கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொள்ள முடவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நடப்பார்களாக. செவிடர்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் நாமத்தை கொண்டு செவிகள் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே மக்க சோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ராஜா, மக்கு நன்றியோடு துதிக்கிற இந்த தேசத்துக்காகவும் அப்பா, ஈரானுக்காகவும் இஸ்ரேலுக்காகவும் அமெரிக்கா தேசத்துக்காகவும் இந்த நேரத்தில் போர் நடந்து கொண்டிருக்கும், யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் இந்த இடத்துக்காகவும் சாந்தி சமாதானத்தை தருவீராக. இந்த சாந்தி சமாதானம் உம்மிடத்தில் கிடைக்கும் ஆண்டவரே. எந்த மனிதனாலும் எந்த ராஜாக்களாலும் எந்த தேசத்தில் உள்ளவர்களாலும் கூடாது, உம்மால் கூடாது ஒன்றுமில்லை. மனிதனால் கூடாது, தேவனாலே எல்லாம் கூடும் என்ற தகப்பனே நன்றியோடு துதிக்கிறேன். யோவான் 14:14 நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று விசுவாசத்தினாலே ஆண்டவரே. யோவான் 16:24 நீங்கள் கேட்கவில்லை, கேட்டு பாருங்கள் உங்களுக்கு நிறைவாகும்படி நான் செய்வேன் என்று தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ராஜா, இஸ்ரவேலின் தேவனே, ஆபிரகாமின் தேவனே அப்பா, ஈசாக்கின் தேவனே, எங்கள் தேவனே, இஸ்ரவேலின் தேவனே, ஆபிரகாமின் தேவனே அப்பா, இயேசு ராஜனே நன்றியோடு துதிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் இயேசு நாதாமை துதிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மக்களையும் கரத்தில் வைக்கிறேன், உன் பாதத்தில் வைக்கிறேன், வழி நடத்துவீராக. சிறு பிள்ளைகள் காலேஜ் திறக்கப்பட்டது, திறக்க இருக்கிறது ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன் இந்த காலை வேளையில் ஆண்டவரே. சங்கீதம் 8:32 உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை தந்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் என்ற ராஜா உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஓ ராஜாமை துதிக்கிறப்பா. அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற தகப்பனை யோவான் 8:32 அதே யோவான் 8:36 குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்றேரே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. டாக்டரால் முடியாது, எந்த ஒரு மனிதனாலும் முடியாது அப்பா, உம்மால் முடியாது ஒன்றுமில்லை, எல்லாம் முடியும் ஆண்டவரே. அந்த அடியனுக்காக ஒரு விசை ஜெபித்துக் கொள்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய பலவீனத்தையும் பாதத்தில் வைக்கிறேன்ப்பா ஆண்டவரே. எந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு நீர் அழைத்து செல்கிறீரோ அந்த இடத்துக்கு ஆண்டவரே பலத்தை சக்தியோடு தாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தடியனை அழைத்து செல்லும். நீர் வரம் கொடுத்தீரும்,
அந்த வரத்தின்படி ஆண்டவரே அப்பா சுகமளிக்கும் வரத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. நான் ஒரு அப்போஸ்தலனாக என்னை அப்போஸ்தலனாக மாற்றி தேவா, நான் எங்கு சென்றாலும் உமது சமூகம் என் முன் செல்லுவதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, நான் ஒருவனாக அல்ல, செல்லும்போது எல்லாரும் கண்ணுக்கு நான் ஒருவனாக தென்படுதேன். ஆனால் எனக்கு என் கூட என் ஆண்டவர் இருக்கிறார், வருகிறார் முன்னே. அதனால் கோடி நன்றி அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், மறுபடியும் கோடி நன்றி அப்பா. இந்த அடியனை மேலும் மேலும் நீர் வழி நடத்தி வருவதற்காக அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா ராஜா. தகப்பனே துதிக்கிறேன். இன்று பூரா காத்துக்கொள்ளுவீராக, இன்று பூரா வழி நடத்துவீராக. ஒவ்வொரு மக்களுக்காகவும் செபிக்கிறேன், ஒவ்வொரு அதிபர்களுக்காகவும் செபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்காகவும் செபிக்கிறேன். தரைப்படை, கப்பல் படைக்காக செபிக்கிறேன் அப்பா. முனிசிபாலிட்டியில் வேலை செய்யும், பிஎம்சியில் வேலை செய்யும் தொழிலாளி இருந்து மேலே அதிகாரி வரைக்கும் செபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தரே நன்றி 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 அப்பா. நன்றி ராஜா. ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் அப்பா, ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறப்பா. எஸ் ராஜா, நன்றியோடு துதிக்கிறேன். இன்று பூரா காத்துக்கொள்ளும், இன்று பூரா வழி நடத்தும் ஒவ்வொரு மக்களையும் அன்றாட போஜனத்தை தந்து அப்பா, உடல் சுகத்தை தந்து, இருக்கும் இடத்தை தந்து ஆண்டவரே உமக்கு நன்றி. உடையை தாரும் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவரும் பட்டினியாக இருக்கலாமல் ஆண்டவரே அவர்களை போசியும், ஆண்டவரே அவர்களை வழி நடத்தும். எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு இன்று பூரா அந்த 4 பக்கம், தேசத்தின் 4 பக்கம் உன் பரிசுத்த இரத்தத்தை பூரா தெளிக்கிறேன் ஆண்டவரே. இரத்தத்தால் பரிசுத்தப்படுத்தும். நீர் பரிசுத்தர், அதே மாதிரி எங்களையும் இந்த தேசத்தையும் பரிசுத்தப்படுத்தும் அப்பா. 1 பேதுரு 1வது அதிகாரத்தில் 14, 15, 16 நான் பரிசுத்தர், அது நீங்களும் பரிசுத்தமாகுங்கள் என்று சொன்ன தகப்பனே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம். பரிசுத்த தேவா இயேசுராஜா, எங்களையும் பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. அப்பாவுக்கு நன்றி. இந்த ஜெபத்தை நீர் கேட்டீர் என்று முழு இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அப்பா நான் ஜெபிக்கிறேன். நீர் கேட்டீர் என்ன ஜெபத்தை, எனக்கு பதில் தந்தீர். இந்த மக்களை, இந்த தேசத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களையும் நீர் தொட்டதுக்காக, ஆசீர்வாதித்ததுக்காக, இந்த யுத்தம் ஆண்டவரே நீர் சாந்தி சமாதானத்தை தருவதற்காக தந்ததுக்காக, யுத்தம் ஓய்ந்ததுக்காக, இந்த யுத்தத்தில் முடிவு வந்ததுக்காக, நல்ல ஒரு செய்தியை நீர் தந்ததுக்காக கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா. இந்த ஜெபத்தை கேட்கும் ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன், யாவருக்காகவும் ஜெபிக்கிறேன், குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதிப்பீராக, பார்ப்பீராக. இந்த ஜெபத்தின் மூலியமாக ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வாதி அப்பா. ஒரு குறைவில்லாமல் நிறைவாக்கும் தகப்பனே. பிலிப்பு 4வது அதிகாரம் 19வது குறைவுகளை நிறைவாக்குற தேவா, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த ஜெபத்தை நீர் கேட்டீர் என்று முழு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பரமண்டங்களில் இருக்கும் பிதாவே, உமது நாமம் பரிசுத்தப்படுவதாகவும், உமது ராஜ்யம் வருவதாகவும், உமது சித்தம் பரமண்டங்கள் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தரும். எங்களை விரோதமாக குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னித்து சோதனையிலிருந்து தப்பியும் ராஜ்யமும் வல்லமையும் உம்முடையது. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுடமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தஞ்சயம், இயேசுவின் ரத்தஞ்சயம், இயேசுவின் ரத்தஞ்சயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ. நன்றி, நன்றி. ஹல்லேலூயா. உங்கள் எல்லாருக்காகவும் மறுபடியும் ஜெபிக்கிறேன், ஜெபித்து கொண்டே இருப்பேன். என் அருமை சகோதர சகோதரிய எல்லாரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு ஆசீர்வாதமாக இருப்பீராக. ஒரு குறைவில்லாமல் நிறைவாக்குகிற தேவன் உங்களை ஆசீர்வாதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. ஜெய் மசி. Praise Lord. ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி, நன்றி.